திருத்தணி அருகே புன்பாடி கிராமத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற மினி வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் குறித்து எமது செய்தியாளர் மதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மதன், சொல்லுங்க, இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது? வணக்கம். அதாவது திருத்தணி அருகே புன்பாடி கிராமத்தில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குழந்தைகளை அரசு 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 பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இவர்களில் தினந்தோறும் அருகில் உள்ள தும்பிக்குளம் என்றும் கிராமத்தில் உள்ள நடுநிலை பள்ளிக்காக ஒரு மினி வேன் மூலம் ஏற்றி செல்வது வழக்கமாகும். இந்த வேனை எம்ஜி என்பவர் தான் வழக்கமாக இயக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வேனில் இன்று 20 பள்ளி மாணவர்களை வேனில் ஏற்றி செல்லும் போது என்ஜி என்பவர் வேனின் கட்டுப்பாட்டை இழந்தபோது அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 20 குழந்தைகளுக்கு பலத்த காயமும் ஓரிரு குழந்தைகளுக்கு லேசான எலும்பு முறிவும் இருப்பதாக திருத்தணி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேடம், மதன், இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக இது அதாவது எந்த ஒரு அந்த வாகனத்திற்கான உரிய முறை இல்லாமல் இந்த வாகனம் இயக்கப்படுது. அதாவது பள்ளி குழந்தைகள் ஏற்றி செல்வதற்கு சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த எந்த ஒரு விதியிலும் இந்த வாகனம் இல்லாததால் இந்த வாகனத்தை எப்பொழுதுமே இந்த வாகனத்தை இயக்கும் எம்ஜி என்பவர் அதிவேகமாக தான் இந்த வாகனத்தை இயக்குவார் என்றும், இந்த வாகனத்தை இவ்வகையாக மிக விரைவாக இயக்க முயன்ற போதுதான் இந்த வாகனம் இந்த இவ்வகையான விபத்துக்குள் ஆனது என்றும் அப்பகுதியில் உள்ள மக்கள் கூறுகிறார்கள். அதனால் அவர் மீது கடுமையான சட்டத்தின் மூலமாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள்.